கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். इस नए महीने में प्रभु दिया हुआ अच्छे अनुग्रह के लिए प्रभु को कोटि कोटि धन्यवाद. இந்த வருஷத்தை துவக்கினவர் இந்த முதல் மாதத்தை முடிக்க கிருபை தந்திருக்கிறார். इस साल में हमें शुरू किया हो ईश्वर ने इस साल के एक महीने को हमको खत्म करके இந்த இரண்டாவது மாதத்திலே முதலாம் நாள் ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ந்து களிகூர கிருபை தந்திருக்கிறார். आमीन. ये दूसरे महीने में भी पहले तारीख को प्रभु के सम्मुख में आराधना के साथ जयकार करने के लिए प्रभु हमें अनुग्रह दिया. இந்த இரண்டாவது மாதத்திலேயும் ये दूसरे महीने में भी அவர் உன்னை விருத்தியை அடைய பண்ணுவார். वो तुम्हें बढ़ोतरी करेगा. அவர் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறார். वो तुझको गिनती में बढ़ाएगा. உபாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 13वां अध्याय 18வது வசனம். 18वां वचन. नहीं, हिंदी में 17 वचन. हिंदी English, please read in English 17, but in Tamil only 18 verse. Hallelujah. हालेलुया. இந்தியில 17வது வசனம், தமிழ்ல 18வது வசனம். ஆமென். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். व्यवस्था विवरण 13वां अध्याय में 17 वचन. और कोई सत्यानाश की वस्तु तेरे हाथ न लगने पाए, जिससे यहोवा अपने भड़के हुए कोप से शांत होकर जैसा उसने तेरी पूर्वजों से शपथ खाई थी वैसे ही तुझसे दया का व्यवहार करे और दया करके तुझको गिनती में बढ़ाए. तुझे गिनती में बढ़ाएगा. आमीन. तुझको गिनती में बढ़ाएगा. கர்த்தர் உனக்கு இந்த புதிய மாதத்திலே விருத்தி அடைய செய்வார். प्रभु तुम्हें इस नए महीने में बढ़ोतरी करेगा. யாபேத்தை விருத்தி அடைய செய்த தேவன். याबेत को बढ़ोतरी किया हुआ परमेश्वर. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, ஆதியாகம புத்தகம் उत्पत्ति का किताब வாசிக்கலாம் 9வது அதிகாரம் 9वां अध्याय 27வது வசனத்திலே வாசிக்கிறீர்கள். 27 वचन. Genesis chapter 9 verse 27. आमीन. யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். आमीन. हालेलुया. उत्पत्ति का किताब 9वां अध्याय 27वां वचन. आमीन. 9वां अध्याय में 27 वचन. உங்களை परमेश्वर येपेत के वंश को फैलाए. உங்களை யாபேத்தை விருத்தியடைய செய்வன் உங்களையும் விருத்தியடைய செய்வாராக. जैसे येपेत को फैलाया वो परमेश्वर तुम्हें भी बढ़ोतरी करेगा. 2 சாமுவேல் புத்தகம் 5:10 வாசிக்கிறோம். दूसरा सामुएल की पुस्तक 5वां अध्याय 10वां वचन. 2 சாமுவேல் புத்தகம் दूसरा सामुएल 5:10. 5:10. தாவீது நாளுக்கு நாள் விழித்தெழுந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். दाऊद की बढ़ाई अधिक होती गई और सेनाओं का परमेश्वर यहोवा उसके संग रहता था. உங்களையும் கர்த்தர் விருத்தியடைய செய்வாராக. तुम्हें भी प्रभु वैसे बढ़ाएगा. நாளுக்கு நாள் விருத்தி. दिन प्रतिदिन बढ़ोतरी. இந்த மாதத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விருத்தியை தேவன் கட்டளையிடுவாராக. इस महीने से लेकर तुम्हारे लिए प्रभु एक बढ़ोतरी को आज्ञा देगा. ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து வர வர விருத்தியடைய செய்த தேவன் जैसे ईसाक को 100 गुना आशीष दिया, ईसाक दिन प्रतिदिन बढ़ोतरी पाया, वैसे ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 26वां अध्याय में எடுத்து வாசிக்கலாம். அங்கே 12-13 வசனங்களிலே 12 और 13 वचन. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். फिर ईसाक ने उस देश में जोता बोया और उसी वर्ष में 100 गुना फल पाया और यहोवा ने उसको आशीष दी. அவன் ஐசுலாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். और वह बड़ा और उन्नति होती चली गई, यहाँ तक कि वह अति मकान पुरुष हो गया. கர்த்தர் உன்னை அப்படியாக விருத்தியடைய செய்து உன்னை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்திலே. वैसे ही प्रभु तुम्हें भी बढ़ोतरी देकर आशीष करेगा. 100 மடங்கு விருத்தியை தருவாராக. प्रभु तुम्हें भी 100 गुना बढ़ोतरी देगा. உபாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 1 अध्याय में 10 और 11 वचन. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். व्यवस्था विवरण 1 अध्याय में
10 और 11 वचन। Deuteronomy 1 verse 10 and 11. तुम्हारे परमेश्वर यहोवा ने तुमको यहाँ तक बढ़ाया है कि तुम गिनती में आज आकाश के तारे की समान हो गए हो। நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. तुम्हारे पितरों का परमेश्वर तुमको 1000 गुना और भी बढ़ाए है और अपने वचन के अनुसार तुमको आशीष भी देता கர்த்தர் रहे। உங்களை விருத்தி அடைய செய்து ஆசீர்வதிப்பாராக. प्रभु तुम्हें बढ़ोतरी देगा और आशीष भी करेगा। 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு விருத்தி அடையதை செய்த தேவன் 5 रोटी और 2 मछली के द्वारा जैसे 5000 लोग को प्रभु बढ़ोतरी करके दिया, 12 கூடை மீதியாக விருத்தி அடைய செய்த தேவன் जो बचाया था वो 12 टोकरी लिया है। वैसे ही சின்ன परमेश्वर பையன் கையில இருக்கும்போது அது அப்படியாக விருத்தி அடையவில்லை. एक छोटा लड़का के हाथ में था, तब वो 5 रोटी 2 मछली அவர் बढ़ोतरी नहीं हुआ। அவர் ஆசீர்வதிக்கும் போது आमेन। जब यीशु आशीष किया तभी 5000 பேர் என்ன 5000 क्या है, பல கோடி பேருக்கும் அவர் திருப்தியாக போஷிக்க முடியும். कई करोड़ लोगों को भी उस यीशु के द्वारा खिला सकता। கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். उस प्रभु तुम्हें भी बढ़ोतरी உங்கள் करेगा। ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு விருத்தி அடைய செய்வார். तुम्हारे प्राण आत्मा शरीर में बढ़ोतरी होंगी। உங்களுடைய சரீரத்திலே பலத்தை விருத்தி அடைய செய்வார். तुम्हारे शरीर में बल को भी बढ़ोतरी देगा, ஞானத்திலே விருத்தி அடைய செய்வார். बुद्धि में बढ़ोतरी करेगा, கிருபையிலே விருத்தி அடைய செய்வார். अनुग्रह में बढ़ोतरी मिलेगा, ஆவிக்குரிய ஜீவியத்திலே விருத்தி அடைய செய்வார். आत्मिक जीवन में तुम बढ़ोतरी पाओगे। தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றி விருத்தி அடைய செய்வார். तेरे कंगाल को धनी बनवाकर प्रभु பழைய बढ़ोतरी ஏற்பாட்டிலே करेगा। 100 மடங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन हालेलुया। पुराने नियम में 100 गुना करके लिखा, 1000 மடங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 गुना के बारे में भी दिया। 100 fold 1000 fold. आमेन 100 गुना 1000 गुना। ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? परंतु नए नियम में क्या लिखा है? immeasurable blessing. आमेन कुछ ना बिना आशीष, அளவற்ற ஆசீர்வாதம். ना बिना आशीष। ஹalleluya. हालेलुया அபார். आमेन ஹalleluya. हालेलुया। அதாவது அளவற்ற ஆசீர்வாதம், अपार आशीष मिलेगा। எல்லையற்ற ஆசீர்வாதம். आमेन उसका कुछ सीमा ही नहीं आशीष का। அங்கே எபேசியருக்கு நிருபம் इफिसियों के पत्र 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் 3 अध्याय में 20वां वचन, நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. आमेन। इफिसियों 3 अध्याय में 20वां वचन, अब जो ऐसे सामर्थ्य है कि हमारी विनती और समझ से कहीं अधिक काम कर सकता है, उस सामर्थ्य के अनुसार जो हमें कार्य करता है। நீ வேண்டிக் கொள்வதற்கும் तुम्हारी विनती வினைப்பதற்கும் और समझ से மிகவும் அதிகமாக कहीं अधिक काम कर सकता சபையிலே है। கிரியை செய்கிறவர். कलीसिया में वैसे काम करता அதான் है। சொல்லுங்க immeasurable. आमेन वो ये कहता है कुछ ஆங்கிலத்திலே नाम नहीं है, अपार। மிகவும் அதிகமாகிறதுக்கு exceedingly abundantly சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन हालेलुया। अपार ब्लेसिंग எப்படி मिलेगा। சொல்லப்பட்டிருக்கு? எபேசியன் chapter 3 verse 20. எபேசியன் chapter 3 verse 20. Please read in English. வாசிக்கலாம். Now upon him that I able to do exceedingly abundantly. Hallelujah. Amen. Hallelujah. இது சொன்னா ஒரே வார்த்தையில சொன்னா immeasurable. Amen. Hallelujah. Immeasurable. அளவற்றது எல்லையற்ற ஆசீர்வாதம். यही अधिक आशीष है। அதான் exceedingly abundantly. कहीं अधिक आशीष। மோசேயுடைய முகத்திலே பிரகாசத்தை பார்க்கிலும் मूसा के जो मुख में था वो प्रकाश से बढ़ ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. आत्मिक सेवकाई अधिक तेजस्वी, most exceeding glory என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अधिक तेजस्वी है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो। 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 कुरिन्थियों 3 अध्याय 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 8वां वचन, ஒளிந்து போற மகிமையுடைய அந்த ஊழியத்தை அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கிறது. आमेन। तो आत्मा की वाचा और भी 2 तेजो। Corinthians 3 verse 8. 2 कुरिन्थियों 3 अध्याय 8वां वचन, तो आत्मा की वाचा और भी तेजोमय क्यों न होगी। ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. क्योंकि जब दोषी ठहराने वाली वाचा तेजोमय थी,
तो धर्मी टकराने वाली वाचा और भी तेजोमय இப்படியாக क्यों न होगी இப்படியாக மகிமைப்பட்டிருந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. और जो तेजोमय था वो भी उस तेज के कारण जो उससे बढ़कर तेजोमय था कुछ तेजोमय न ठहरा. 100 வாட்ஸ் பல்பை விட आमेन 100 वाट्स बल्ब से 1000 बढ़कर வாட்ஸ் பல்பை விட 1000 वाट्स बल्ब से immeasurable. आमेन अपार Hallelujah. हालेलुया Exceeding abundantly. आमेन गई अधिक बढ़ोतरी Hallelujah. Hallelujah. நீ வேண்டிக் கொள்ளுக்கு நினைப்பதற்கும் அதிகமாக கிரியைச்சோட வல்லமை உடையவர். तुम्हारे विनती और विचार से गई अधिक काम करने वाला மிகவும் सामर्थ्य அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையிலே விருத்தி அடைய செய்வார். बहुत अधिक तुम्हारे जिंदगी में प्रभु बढ़ोतरी देगा. Hallelujah. हालेलुया. வட இந்தியால மாட்டை ஆட்டையும் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. उत्तर भारत में गाय बैल को ले आकर प्रार्थना करेंगे முட்டை விட முடிக்கி கோழி, और मुर्गी को लेकर आएंगे वो अंडा மாடு नहीं பால் தர छोड़ता முடிக்கி, और गाय को लेकर आएंगे वो दूध नहीं दे रहा. उस धन को दूध देने के लिए हम प्रार्थना करना है, तब दूध बढ़ोती होता है, அந்த उत्पन्न होता है. அந்த மாட்டோட மடியில அந்த பால் உற்பத்தி ஆறக்கா ஜெபம் பண்ணணும் அப்பதான் உற்பத்தி ஆகும். இங்க கவனிக்க வேண்டும். सुनिए அப்ப பால் கொடுக்கிறதுல அது விருத்தி. वो दूध देने में बढ़ोतरी. இங்க கவனிக்க, நாம் பால் ஊட்டப்பட்டு வளர்ந்தவர்கள். हमें वैसे दूध पिला के प्रभु पोषण किया. வசனம் என்கிறக்கூடிய வசனமாகி பாலை குடித்து हमें ये आत्मिक वचन के दूध पीकर நாமும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக हम भी திருப்பப்பட்டிருக்கிறோம். वैसे आशीष के ओर प्रभु நம்முடைய हमें வாழ்க்கையிலும் விருத்தி உண்டு. हमारे जिंदगी में भी बढ़ोतरी मिलेगा. வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है எடுத்து வாசிக்க, பேதுருக்கு எழுதின நிருபம் पत्रस का पत्री வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் पहला पत्रस दूसरा अध्याय 3வது வசனம். तीसरा वचन நீங்கள் வளரும்படி புதுதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாயிருங்கள். आमेन हालेलुया. दूसरा वचन नए जन्मे हुए बच्चों के समान निर्मल आत्मिक दूध की लालसा करो ताकि उसके द्वारा उद्धार पाने के लिए बढ़ते जाओ. இந்த ஞானமில்லாத ஞானப்பாலை பெற்ற உங்களை வாழ்க்கையில आमीन. ये निर्मल आत्मिक दूध पाए हैं तुम्हारे जिंदगी में. அதுக்கு பியூர் ஸ்பிரிச்சுவல் மில்க் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கு. आमीन. एक अनुवादन में दिया है प्योर स्पिरिचुअल मिल्क. நீங்க பழைய ஏற்பாட்டு இதை கூட இப்போ புதிய ஏற்பாட்டுல நீங்கள் அந்த பியூர் ஸ்பிரிச்சுவல் மில்க் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. आमीन. ये नए नियम के दिनों में तुम ये निर्मल आत्मिक दूध को पीता है. ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்கு. आत्मिक सेवा अधिक तेजोमय है. மோசேயுடைய முகத்திலே இருந்த பிரகாசத்தை பார்க்கலாம். जो मूसा के मुख में था वो प्रकाश से बढ़कर ஆவிக்குரிய ஊழியம் आत्मिक सेवा அந்த மகிமையை பார்க்கலாம். उस तेजस्वी से மோஸ்ட் எக்ஸீடிங் க்ளோரி अधिक तेजस्वी அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. अधिक तेजस्वी. ஆகவே நீ வேண்டிக் கொள்ளுக்கு நினைப்பதற்கு அதிகமாக கிரியை செய்யற. इसलिए तुम्हारे विनती और विचार से गई अधिक काम करें. விருத்திங்கிறது இந்தியில படாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन हालेलुया. बड़ाई फलता है फलाई. हालेलुया. हालेलुया. फलाये. हालेलुया. फैलने वाला फैलने वाला. விருத்திங்கிறது இங்க கவனிங்க, விருத்திங்கிறது ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. आमीन. बड़ाई का मतलब क्या है? वो एक बढ़ोतरी है. அதாவது பரவிக்கூடிய ஒரு அனுபவத்துக்கும் கூட அது விருத்தி தான். एक फैलने वाले अनुभव को भी कहता है बड़ाई. மல்டிப்ளை, आमीन. enlarge, Yes. greater and greater. Hallelujah. Hallelujah. இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे शब्द को दिया है. ஆமென். thank you. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो. அப்போ இங்க இப்படிப்பட்ட வளர்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे एक बढ़ोतरी के बारे में இங்க दिया. கவனிங்க, அகலமும் வளரணும், உயரமும் வளரணும், நீளமும் வளரணும், ஆழமும் வளரணும். चौड़ाई में, लंबाई में, ऊंचाई में बढ़ोतरी होना. இதுதான் புதிய ஏற்பாட்டு கால வளர்ச்சி. ये नए नियम का बढ़ोतरी. ஹல்லேலூயா. हालेलुया. நீளத்துல வளர்ச்சி இருக்கும், लंबाई में बढ़ोतरी, அகலத்துல வளர்ச்சி இல்ல. चौड़ाई में बढ़ोतरी नहीं அகலத்துல வளர்ச்சி இருக்கும், और चौड़ाई में बढ़ोतरी உயரத்துல வளர்ச்சி இல்ல. नहीं. ऊंचाई में बढ़ोतरी, உயரத்துல வளர்ச்சி இருக்குது, ऊंचाई में बढ़ोतरी, ஆழத்துல வளர்ச்சி இல்ல. गहराई में बढ़ोतरी नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு ஜெனிசனுக்கு வளரவே மாட்டேங்குது, அவனுக்கு வளர்ச்சி. जेनिसन वो बढ़ोतरी नहीं हो रहा. ஆனா இப்ப முன்ன விட கொஞ்சம் சாப்பாட்டுல வளர்ந்துருக்கான். लेकिन अभी पहले से सही है. நான்வெஜ் கொடுத்தா கொஞ்சம் வளர்ச்சி அவனுக்கு. आमीन हालेलुया. ஹல்லேலூயா. मांस देगा तो थोड़ा
बढ़ोतरी थोड़ा ज्यादा खाएगा, बिरयानी बोलेगा तो उसको एक हफ्ता चाहे। बिरयानी बिरयानी ना நல்லா ஒரு வாரம் சாப்பிடும் இங்க கவனிக்கணும், सुनिए வளர்ச்சி बढ़ोतरी உயரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி இருக்கு. हर एक का एक प्रकार का बढ़ोतरी है, அவனுக்கு வேற வளர்ச்சி. उनका अलग प्रकार का हालेलुया, हालेलुया। ஐசக்குக்கு வேற வளர்ச்சி, आइसक का दूसरा அவனுக்கு உயர வளர்ச்சி. आइसक लंबाई में ऊंचाई में, அவருக்கு யாரு டேவிடுக்கு வேற வளர்ச்சி, डेविड का बढ़ोतरी दूसरा, அவனுக்கு நீள வளர்ச்சி. उनका लंबाई का நீளம், लंबाई, உயரம், ऊंचाई, அகலம், चौड़ाई, ஆழம், गहराई, எல்லாத்தையும் வேதம் சொல்லுது. सभी के बारे में இது நான் शास्त्र சும்மா மாம்ச பிரகாரமாக சொல்றேன். मैं ऐसे शारीरिक अनुभव में வளர்ச்சியை कहता பற்றி சரீர வளர்ச்சி இது. हूं। ये शारीरिक अनुभव, ஆவிக்குரிய வளர்ச்சியும் குறித்து பார்க்க போறோம். आत्मिक बढ़ोतरी। இந்த நாட்கள் நாம் ஸ்பிரிச்சுவல் growth-ஐ குறித்து பார்க்கிறோம். हाँ, ये दिन में हम आत्मिक बढ़ोतरी के बारे में ஜனம் देखेंगे। திரளாக வந்துட்டு बहुत सारा भीड़ ஓ आ गई, பெரிய விருத்தி, कितने बड़ा भीड़ है, ஆனா ஆழமும் தேவை. लेकिन गहराई भी रहना, ஆழம், உயரம், நீளம் எல்லாத்திலையும் விருத்தி அடையும். लंबाई, चौड़ाई, ऊंचाई, गहराई में ஒரு बढ़ोतरी। ஆவிக்குரிய ஜீவிதத்துல எல்லாத்திலையும் விருத்தி வேணும். तुम्हारे आत्मिक जीवन में सारी विषय में बढ़ोतरी வெறும் रखना। சர்ச்சுகளே செய்யக்கூடிய ஊழியம் மாத்திரமல்ல, सिर्फ कलीसिया के अंदर करने वाला सेवा नहीं। பரிசுத்தாவின் வரும்போது பலனடைந்து जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम बल पाओगे। எருசலேமிலும் यरूशलेम में, யூதேயாவிலும் यहूदा में, சமாரியாவிலும் सामरी में, பூமியின் கடைசி इस வரைக்கும் पृथ्वी के कोने எனக்கு कोने पर சாட்சியா இருப்பீர்கள். मेरे लिए तुम गवाह बनोगे। இதுதான் விருத்திங்க. यही बढ़ोतरी। ஒரு தோமா இந்த இந்தியாவுக்கு வந்தார். तोमा इस भारत में आया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க கவனிக்க வேண்டும், सुनिए। முழு உலகத்திலையும் தேவனுடைய சுவிசேஷம் கடந்து போகிறதான் விருத்தி. हमें सारे जगत में परमेश्वर को सुसमाचार फैलना, நீங்கள் ये बढ़ोतरी। நீங்கள் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை அப்படிப்பட்ட விருத்திக்கு செலவணும். और तुम जो देता है ये दान को वैसे बढ़ोतरी के लिए खर्च करना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। இந்த வாரத்துல இருந்து சைன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆகாரம் போயிடணும். इस हफ्ते से सैन हॉस्पिटल के लिए वो भोजन खिलाना, தடை இருக்க கூடாது. आमीन। रुकावट बिना वापस शुरू करना, வாபஸ் சுருக்குற அந்த ஊழியத்தை आमीन। हालेलुया। தடை வந்துட கூடாது. ஹல்லேலூயா. रुकावट बिना இங்க शुरू பாருங்க, இங்க மாத்திரம் அல்ல, ना केवल यहाँ, எருசலேமில் மாத்திரம் அல்ல, ना केवल यरूशलेम, யூதேயாவில், यहूदा में, சமாரியாவில், सामरी में, பூமியின் கடைசி வரைக்கும் पृथ्वी के हर एक சாட்சியா जगह இருப்பீர்கள். गवाही बने। இங்க கவனிக்க வேண்டும், ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, एक जगह पर नहीं, அவருடைய நீளம், அகலம், உயரம், ஆழம் இதெல்லாம் பரிசுத்தாவினை கொண்ட அன்பு உங்களுக்குள்ளே விருத்தி அடையப்படுகிறது. पवित्र आत्मा के द्वारा उड़ेलने वाले प्रेम तुम्हारे चौड़ाई में, लंबाई में, ऊंचाई में और गहराई में बढ़ोतरी पाना। நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். हमारा परमेश्वर प्रेमी है। நம்முடைய தேவன் யார்? God is love. हमारा परमेश्वर कौन है? தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है। அன்பில்லாதவன் தேவனை அறியான். आमें जो किस पर प्रेम नहीं है वो परमेश्वर का नहीं அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். आमें जो बुद्धि में ज्यादा बुद्धि है उनका तरत भी भोग, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், क्योंकि बुद्धि के द्वारा वो गर्व हो அன்போ जाता है, பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परंतु प्रेम भक्ति को देता எடுத்து है। வாசிக்கலாம். पढ़ेंगे 1 கொரிந்தியர் நிருபம், पहला कुरिन्थियों को पत्री, எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 8वां अध्याय पहला वचन। அதுல ஒரு கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें आखिरी में लिखा, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும். ज्ञान घमंड उत्पन्न करता है परंतु प्रेम से उन्नति होती है। அறிவு இருமாப்பை உண்டாக்கும், आमेन। जो ज्ञान है वो घमंड को उत्पन्न करता है, அன்பு பக்தி விருத்தி உண்டாக்குறது. प्रेम से उन्नति होता है। பக்தியில ஒரு விருத்தி. आमेन। भक्ति में एक बढ़ोतरी, இங்க கவனிங்க, பக்தியில ஒரு விருத்தி. भक्ति में एक उन्नति, அது அன்புல இருந்ததால் ஒரு விருத்தி வருகிறது. प्रेम से ही उन्नति होता உங்கள் है। குடும்பத்துக்குள்ளே ஒரு விருத்தி வரணும்னா तुम्हारे परिवार के अंदर उन्नति हो, தேவன் ஊற்றப்பட வேண்டும். परमेश्वर का प्रेम उड़ेलना। அறிவு விருத்தி உண்டாக்காது. हमें ज्ञान तुम्हारा बढ़ोतरी का नहीं देता। கணவன் மனைவிக்குள்ளே அன்பு ஊற்றப்பட வேண்டும். पति पत्नी के बीच में प्रेम திருச்சபைக்குள்ளே उड़ेलना, அன்பு ஊற்றப்பட कलीसिया வேண்டும். के बीच में प्रेम उड़ेलना, சபைக்குள்ளே அன்பு ஊற்றப்பட कलीसिया வேண்டும். में प्रेम उड़ेलना, ஊழியத்துக்குள்ளே அன்பு ஊற்றப்பட सेवकाई வேண்டும். में प्रेम उड़ेलना, அப்போதுதான் விருத்தி. तब बढ़ोतरी। பக்தியில ஒரு விருத்தி, आमेन। तुम्हारे भक्ति में भी बढ़ोतरी, ஜெபத்துல ஒரு விருத்தி, प्रार्थना में बढ़ोतरी, துதிக்கிறதுல ஒரு விருத்தி. स्तुति में बढ़ोतरी, ஹல்லேலூயா. हालेलुया। ஊழியத்துல ஒரு விருத்தி. सेवकाई में நீ बढ़ोतरी, வேகமா ஓடக்கூடியதுல ஒரு तो விருத்தி. वेग से दौड़ने वाले दौड़ में बढ़ोतरी, உன்னுடைய சரீரத்துல ஒரு விருத்தி. तेरे शरीर में बढ़ोतरी, ஞானத்துல ஒரு விருத்தி. बुद्धि में बढ़ोतरी, அறிவுல ஒரு விருத்தி. ज्ञान में बढ़ोतरी, பலத்துல ஒரு விருத்தி. पराक्रम में இந்த बढ़ोतरी। விருத்திக்கு காரணம் யாரு? ये बढ़ोतरी का कारण कौन है? பரிசுத்த
ஆவினவரை கொண்டு தேவ அன்பு உன் இருதயத்திலே ஊட்டப்படுகிறது. पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम तुम्हारे मन में डाला जाता है. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियो को पत्री 5वां अध्याय 5वां वचन. ரோமருக்கு நிருபம் 5:5 எடுத்து வாசிக்கலாம். रोमियो 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. और आशा से लज्जा नहीं होती क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया. தேவனுடைய அன்பு உன் இருதயத்திலே ஊட்டப்பட்டிருக்கிறது. परमेश्वर का प्रेम तुम्हारे मन में डाला गया. அதுதான் உன்னை வாழ்க்கையிலே விருத்தி அடைய செய்கிறது. ये तुम्हारे जीवन में बढ़ोतरी करता है. அதைத்தான் அங்கே எபேசியருக்கு நிருபத்தை இப்போது திருப்பிக் கொள்ளுங்கள். एफिसियों के पत्र. எல்லாரும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் एफिसियों 3रा अध्याय 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18 वचन. எபேசியர் 3:18. एफिसियों 3रा अध्याय 18. சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து सब पवित्र लोगों के साथ बलि बांधी समझने की शक्ति पाओ कि उसकी चौड़ाई और लंबाई और ऊंचाई और गहराई कितनी है. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். और मसीह के उस प्रेम को जान सको जो ज्ञान से परे कि तुम परमेश्वर की सारी भरपूरी तक परिपूर्ण हो जाओ. இங்க பாருங்க, உங்களுடைய அறிவு கட்டாத ஒரு அன்பு இருக்கிறது. आमें जो तुम्हारे बुद्धि से अपार एक प्रेम है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு அறிவுக்கு எட்டாத அன்பு. जो तुम्हारे बुद्धि को समझ में नहीं आता वैसे एक प्रेम है. நம்ம கொஞ்சம் நீளம் இருக்கும், हमको ऐसे थोड़ा लंबाई रहेगा, அகலம் இல்லாம இருக்கலாம். चौड़ाई बिना रहेगा. அல்லேலூயா. हालेलुया. கடந்த மாசத்துல எனக்கு உடம்பும் சரியில்லை, पिछले महीने में मेरा तबीयत सही नहीं था, என் கையில பணமும் இல்ல, मेरे हाथ में पैसे भी नहीं था. கர்த்தருக்கு தந்தை நடத்துற பிரகாரம் வெளியே போகல. प्रभु जैसे अगुवाई किया वैसे मैं बाहर नहीं गया था. பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கல. बच्चे लोग को नए साल के लिए कपड़ा नहीं लिया. வருஷந்தோறும் வெள்ளை குர்தா பைஜாமா தைப்போம். हर साल में बच्चे लोग के लिए व्हाइट कपड़ा सिला के देता था. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद. சரியாக இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் டே ஒரு வந்துச்சு இந்த மாசத்துல. ठीक है, बच्चे लोग के लिए स्कूल में कुछ फंक्शन आया था, அவர்களுக்கு நல்ல हल्दी कुमकुम आया. ஆமா, ட்ரெஸ் बच्चे लोग के लिए अच्छे जूता कपड़ा सब मैं ला के दिया, எல்லாம் வாங்கி அவர்களுக்கு கொடுத்தோம். सब कुछ दिया है. நேத்து தான் சஞ்சய் வந்து அளவு எடுத்தாப்ல. कल के दिन संजय भाई आया, वो व्हाइट कपड़ा के लिए नाप लिया, 3 பேருக்கு அளவு எடுத்தாப்ல. तीनों को नाप लिया. கலர் ட்ரெஸ் 2 எடுத்து கொடுத்தாச்சு. कलर कपड़ा भी 2 सेट दिया. இங்க கவனிக்க, அவர்களுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. वो लोग स्कूल में जाके आनंद से आए. நேத்து வந்து நீளம் அகலம் உயரம் ஆழம் எல்லாம் எடுத்தாச்சு. कल के दिन संजय भाई आया, लंबाई ऊंचाई चौड़ाई गहराई सब नाप लिया. சேட்டனுக்கு 2 ஜோடி. आमेन. चेतन को भी 2 जोड़ी. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद. அவங்களுக்கு எவ்வளவு சளினாலும் சீனி வேணும் அவங்களுக்கு. आमेन. उसको कितना भी खांसी कफ रहता है फिर भी யாராவது கேட்பாங்க, சளிக்கு சீனி மருந்துன்னு அவங்க சொல்றாங்க. நான் आमेन. चेतन बोलेगा जो खांसी आएगा तो शक्कर खाना पड़ेगा, वही சளிக்கு इलाज है. சளிக்கு வெந்தயக்கீரை நல்லதுங்கிறாரு. आमेन. और कफ आएगा तो मेथी का साग खाने का. நம்ம புத்திய நம்ம மலைங்கிற வேண்டிதான். ठीक है, हमारा बुद्धि सही नहीं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद. அவருக்கு ஆண்டவர் அவருக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு உதவி செய்யறார். आमेन. उसको भी ड्रेस प्रभु दिया है. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद. அல்லேலூயா. हालेलुया. ரெண்டு 2 கரங்களை ஊத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद धन्यवाद धन्यवाद. இங்க கவனிக்க வேண்டும், அளவுல நீளம் அகலம் உயரம் ஆழம் எல்லாம் இருக்கு. जो नाप है वो नाप में सब कुछ है, लंबाई चौड़ाई ऊंचाई गहराई. நம்ம விருத்தினா என்ன தெரியுமா நினைக்கிறோம்? और जो प्रभु हमें बढ़ाएगा मतलब हम क्या सोच रहे हैं, ஏதோ ஒரு அளவை எடுத்துக்கிட்டு விருத்திங்கிறோம். कुछ भी एक नाप में हम सोच रहे हैं ये बढ़ोतरी. அந்த விருத்தி இல்லங்க, वो बढ़ोतरी नहीं. அன்புல प्रेम में நீளம் இருக்கிறது, प्रेम में लंबाई அகலம் இருக்கிறது, चौड़ाई है, உயரம் இருக்கிறது, ऊंचाई है, ஆழம் இருக்கிறது. गहराई है. அல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சரீரத்துல ஒரே சரீரத்துல அவயமாக வைத்திருக்கிறார். हम सभी को प्रभु एक के देह में गई अंग करके रखा. அல்லேலூயா. हालेलुया. கை செய்கிற அன்ப
जो ये आत करता है वो प्रेम को என்ன செய்ய முடியாது? क्या नहीं कर सकता? வாய் செய்யாது. हमारे मुंह नहीं कर सकता। அல்லேலூயா. हालेलुया। வாய் பேசினாலும் கை தேவைப்படுது. मुंह से हमारे बात होता है लेकिन हाथ भी हमें जरूरत है। கைக்கு பலம் தர வாய் தேவைப்படுது, சுவை தேவைப்படுது. आमीन हालेलुया। और हाथ का बल देने के लिए हमारा मुंह இங்க का பாருங்க, जरूरत இந்த है। சரீரமான சபையில हमें ये जो देख ये कलीसिया में ஒவ்வொரு விதமான அன்பின் அகலம் உயரம் நீளம் என்பதை வைத்திருக்கிறார். एक एक प्रकार का प्रेम का लंबाई चौड़ाई गहराई ऊंचाई को प्रभु रखा है। ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு ருசி இருக்கிறது. एक एक के अंदर एक एक प्रकार का தேவனுடைய टेस्ट திருச்சபை है। பாருங்க, தேவனுடைய திருச்சபைங்கிறது परमेश्वर के कलीसिया பாருங்க ஒரே சரீரத்துல வைக்கப்பட்ட அவயங்கள். एक ये देह में रखा हुआ एक एक अंग है। நம்ம ஒன்றை பற்றி கொள்ளும்படியாக தேவன் இணைத்து வச்சிருக்கிறார். हमें प्रभु ने ऐसे अपनी इच्छा के अनुसार हमें रखा है क्योंकि हम एक दूसरे पर ध्यान रखने के சரீரத்துல लिए। கண்ணு இருக்கும், अभी देह में आग्रह காது இருக்குது, कान है, வாய் இருக்குது, मुंह है, மூக்கு இருக்குது, नाक है, கை இருக்குது, हाथ है, கால் இருக்குது, पैर है। எல்லாமே தேவனுடைய அன்பால் சிருஷ்டிக்கப்பட்டு सब வச்சிருக்கிறார். कुछ प्रभु अपने प्रेम के द्वारा बना के रखा। அது மாதிரி இங்க பாருங்க, सुनिए உயரம் இருக்குது, अभी ऊंचाई நீளம் இருக்கிறது, लंबाई ஆழம் இருக்கிறது, गहराई உயரம் இருக்கிறது. चौड़ाई இதெல்லாம் இங்க இப்ப இந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பேன்னு ये சொன்னா सब प्रेम को दिखाने के அந்த लिए பரிசுத்தாவினவரை கொண்டுதான் वो पवित्र आत्मा की உங்கள் இருதயத்திலே ஊற்றப்படும் போது तुम्हारे मन में डाला जाएगा। நாம் அப்படிப்பட்ட எங்க பாருங்க விருத்தியை காண்பிக்க முடியும். हम ऐसे बढ़ोतरी को भी दिखा सकता है। ஆகவே தேவனுடைய அன்பு परमेश्वर का प्रेम அந்த இருதயத்திலே அந்த ஊற்றப்படும் போது जब हमारे मन में डाला जाता है அதை உணர்ந்து वो समझ कर பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளங்கிறதை நம்ம உணர்ந்து அந்த ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் நாம் கிட்டி சேருகிறோம். आमीन। ऐसे जो परमेश्वर का प्रेम हमारे मन में डाला जाता तब हम पवित्र आत्मा का चौड़ाई लंबाई ऊंचाई गहराई को समझ पाकर परमेश्वर के पास अब निकट आता है। அப்போது நாம் என்ன தீர்மானம் நடக்குது? तब क्या होता मालूम நீ है? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாக तुम्हारी विनती और समझ से गई अधिक। நீங்க வேண்டிக் கொண்டது கொஞ்சமா இருக்கலாம், तुम जो विनती करेंगे थोड़ा ही रहेगा, நீ நினைக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், तुम्हारा समझ भी थोड़ा रहेगा, அதற்கு மேலாக. उससे गई अधिक। அதுக்கு தான் சொல்றது எக்ஸீடிங்லி abundantly. इसलिए अपार 100 மடங்கு கிடையாது, 100 गुना नहीं, 1000 மடங்கு கிடையாது, 1000 गुना नहीं, உங்களுக்கு uncomparable ना बिना அளவற்ற भरपूर अपार immeasurable अपार exceedingly abundantly मैं कुछ ना बिना भरपूर अपार आशीष। அப்படி விருத்தியை திருச்சபைக்குள்ளே தருகிறார். हाँ परमेश्वर ऐसे इस कलीसिया में बढ़ोतरी देते। ஆகவே நீங்க புதிய ஏற்பாட்டு கால திருச்சபைக்கு அப்படித்தான் ஊற்றப்படுகிறது. नए नियम के कलीसिया में ऐसे ही प्रेम उंडेलता। நீங்கள் 2 கொரிந்தியர்கள் நிருபம் दूसरा कुरिन्थियों को पत्र 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. दूसरा कुरिन्थियों 4वां अध्याय में 16वां वचन। அந்த விருத்திக்கு நாளுக்கு நாள் விருத்திக்கு வர வேண்டும் சொன்னால் हमें दिन प्रतिदिन हम बढ़ोतरी पाने के लिए தேவனுடைய திருச்சபைக்குள்ளே நாளுக்கு நாள் விருத்தி, परमेश्वर का इस मंडली में दिन प्रतिदिन बढ़ोतरी, நாளுக்கு நாள் புதுசாக நீ பார்க்க போகிறாய். दिन प्रतिदिन तू नए नए देखेगा। வாசிக்கலாம் ஆனபடியினாலே, इसलिए வாசிக்கலாம் ஆனபடியினாலே इसलिए நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. हम इयाव नहीं छोड़ எங்கள் புறமான மனுஷனால அழிந்தும் உள்ளான மனுஷனால நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. यद्यपि हमारे बाहरी मनुष्यत्व नष्ट होता जाता तो भी हमारा भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नया होता जाता। இங்க பாருங்க, இந்த புறமான மனுஷன் அழிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? आमीन। ये बाहरी मनुष्यत्व नष्ट होता मतलब क्या? கிறிஸ்துவ நிமித்தம் நீங்க படக்கூடிய பாடுகள். मसीह के कारण तुम उठाने वाले बोझ। அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23 24. प्रेरितों के काम 20वां अध्याय में 23 और 24। அப்போஸ்தலர் வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவினவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். केवल यह कि पवित्र आत्मा हर नगर में गवाही दे देकर मुझसे कहता है कि बंधन और क्लेश तेरे लिए तैयार है। ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், परंतु मैं अपने प्राण को कुछ नहीं समझता। என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
परंतु मैं अपने प्राण को कुछ नहीं समझता कि उसे प्रिय जानूं, वरन ये कि मैं अपनी दौड़ को और उस सेवा को पूरी करूं जो मैंने परमेश्वर के अनुग्रह के सुसमाचार पर गवाही देने के लिए प्रभु यीशु से पाई है। கட்டுகளும் உபத்திரங்களும் வரும்போது जब बोझ और बंधना था, சோர்ந்து போக கூடாது. हम यह नहीं இங்க छोड़ना। பாருங்க, கிறிஸ்தவ பாடுகள், मसीह का बोझ, கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய நிந்தைகள், मसीह के निमित्त आने वाले अपमान, கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய அவமானங்கள், मसीहा के निमित्त आने वाले निंदा, இப்படிப்பட்ட இங்க பாருங்க, உங்க குடும்பத்துல நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. तुम्हारे परिवार में केवल तुम ही உங்க उद्धार குடும்பத்துல पाए। கர்த்தர் உங்களை சந்திச்சிருக்கிறார். तुम्हारे परिवार में प्रभु तुमसे உங்க मिला। கிராமத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. हमें तुम एक गांव में से तू केवल यीशु को उद्धारकर्ता करके स्वीकार कर दिया। பிரபுதாஸ் வந்திருக்கான, அவன் ஊர்ல வந்து அவன் வீட்டுல அவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான். और प्रभुदास के परिवार में प्रभुदास से उद्धार पाया। அவங்க அம்மா இறந்துட்டாங்க. उनकी मम्मी मर गई। அவன் சகோதரன்லாம் கர்மச்சடங்கு செய்ய சொல்றான். उनके भाई लोग कुछ रीति रिवाज के अनुसार करने के लिए दबाया उसको। वो हिंदू रीति रिवाज के संस्कार करने के लिए बोल रहा है. ஆமென். हालेलुया. இந்த சடங்குகளை செய்யறதுக்கு சொன்னாங்க। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, அவன் நான் முடியாது. प्रभुदास ने कहा नहीं, मैं नहीं அப்ப करूंगा। பகை கிறிஸ்தவ பாடுகள் வருகிறது. मसीह के निमित्त दुख बोझ था। தாய் இருக்கும்போது செலவு பண்ணி கொண்டிருந்தால், जब माता था तब वो खर्च किया था। சகோதரர்கள் ஒண்ணுமே பார்க்க வரல. भाई लोग कुछ का देखने नहीं आया। ஆனால் செத்ததுக்கு அப்புறம் கர்மச்சடங்கு செய்யணும். लेकिन वो मरने के बाद वो लोग आ गया रीति रिवाज के சில अनुसार करने। பாடுகள் கிறிஸ்துவுக்களே நமக்கு சில பாடுகள், நிந்தைகள், वैसे அவமானங்கள் हमें मसीहा के निमित्त गई बोझ और अवमान आता है। கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். आमेन। यदि मसीह का निमित्त तू कूटेगा तो धन्य புறம்பான है। மனுஷன் அழிக்கப்படுகிறது. तुम्हारा बाहरी मनुष्यत्व नष्ट हो रहा, ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுகிறது. परंतु तुम्हारा भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नया होता जाता। அப்ப ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். रोमियो को पत्री 7वां अध्याय வாசிங்க. में நான் முடிக்க 22वां வரேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் रोमियो 7 में 22வது வசனம். 22वां अध्याय। உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். क्योंकि मैं भीतरी मनुष्यत्व से तो परमेश्वर की व्यवस्था से बहुत प्रसन्न रहता இங்க हूँ। பாருங்க, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. भीतरी मनुष्यत्व से இங்க நான் வாசித்த 2 கொரிந்தியர் 4:16ல வாசித்தோம். दूसरा कोरिन्थियों 4:16 में पढ़ा, இன்வர்ட் மேன், அவுட்வர்ட் மேன், இன்னர் மேன், அவுட்டர் மேன், ரெண்டு மேனை குறித்து दो சொல்லப்படுது. प्रकार का मनुष्य, உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். भीतर मनुष्य और बाहर का मनुष्य। உங்களுக்கு இங்க கவனிங்க, உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். तुम्हारे अंदर एक भीतरी मनुष्यत्व है, இன்வர்ட், அவுட்வர்ட் ரெண்டு இருக்குது. भीतरी और बाहर। இன்னர் மேன், அவுட்டர் மேன். आमीन। भीतरी मनुष्यत्व और बाहर की இன்வர்ட் மேன், அவுட்வர்ட் மேன், भीतरी और बाहर, ரெண்டு மனிதன் இருக்கான். दो प्रकार का मनुष्य। புறமான மனிதன் அழிந்தாலும் கூட यदि ये बाहर के मनुष्यत्व नष्ट होता है, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नया होना। இங்கே தாங்க நீங்கள் விருத்தியை பார்க்க முடியும். ये अनुभव में तुम्हारा बढ़ोतरी मिलता है। உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி मैं भीतरी मनुष्यत्व से என்னதுல அந்த பிரமாணத்துல பிரியமா இருக்கணும். व्यवस्था में बहुत प्रसन्न அப்படி பிரியமா இருக்கிற न हूँ, ஆனாலும் எனக்குல இதுக்கு ரோதமா போராட வேறொரு பிரமாணம் இருக்கிறது. परंतु मुझे अपने अंगों में दूसरे प्रकार की व्यवस्था दिखाई पड़ती है। ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 7वां अध्याय में 23वां वचन। ஆகிலியன் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாக போராட வேறொரு பிரமாணத்தின் அவைகள் இருக்க காண்கிறேன். परंतु मुझे अपने अंगों में दूसरे प्रकार की व्यवस्था दिखाई पड़ती है, அதன் அவைகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாக்கிக் கொள்கிறது. जो मेरे बुद्धि की व्यवस्था से लड़ती है और मुझे पाप की व्यवस्था के बंधन में डालती है, जो मेरे अंगों में। இங்க பாருங்க, இந்த பிரமாணத்துக்கு, இந்த பிரமாணத்து மேல ரொம்ப பிரியமா தான் இருக்கிறோம். इस व्यवस्था पर हम बहुत प्रसन्न हैं। உள்ளான மனுஷன் பிரியமா இருக்கிறது. हमारे भीतरी मनुष्य ஆனால் இந்த பிரமாணத்துக்குறமாக வேறொரு பிரமாணம் போராடுகிறது. परंतु ये व्यवस्था के विरोध से और एक दूसरी व्यवस्था लड़ता है। அந்த போராடக்கூடிய வேளையில, वो लड़ने वाले समय, அப்படிப்பட்ட வேளையில ऐसे समय में இந்த வேத வசனத்தை நீங்கள் காத்துக்கொண்டால், तुम ये वचन को सुरक्षित அந்த करना। தேவனுடைய அன்பை நீங்கள் நினைத்தறினால், तुम वो परमेश्वर को प्रेम को स्मरण करेगा। புறமான மனுஷன் அழிந்தாலும் यदि तुम्हारे बाहर के मनुष्य உள்ளான नष्ट மனுஷன் होता, நீங்கள் புதிதாக்கப்படுகிறது. परंतु तुम्हारे भीतरी मनुष्य तो नहीं அப்படி होता। புதிதாக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால், तुम ऐसे नए अनुभव में रहेगा तो என்ன உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறது. तुम्हारे
पितृ मनुष्य तो नया டே பை होता டே है। புதுசாயிட்டே இருக்குது. दिन प्रतिदिन नया। இதுதான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்கிறது. ये आत्मिक जीवन की बढ़ोतरी। இங்கே உள்ளான மனுஷன் கேட்டபடி அந்த பிரமாணத்துல பிரியமா இருக்கிறோம். हम पितृ मनुष्य के अनुसार व्यवस्था पर प्रसन्न करता அத है। பிரியமா இருக்கும்போது हम जब प्रसन्न करता तभी வேற இந்த பிரமாணத்துக்குறமாக வேறொரு பிரமாணம் போராடுது. ये व्यवस्था के विरोध से दूसरे प्रकार की व्यवस्था लड़ रहा है। உன் சரீரத்துல போராடுகிறது. तेरे शरीर में लड़ रहा है। அப்படிப்பட்ட வேளையில ऐसे लड़ते நீ समय ஜெயம் எடுக்க வேண்டும். तो जय पाना, கிறிஸ்துவுடைய அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ள तो வேண்டும். मसीह का प्रेम को स्थिर होना। புறமான மனுஷன் அழிந்தாலும் तुम्हारे बाहर की मनुष्य உள்ளான नष्ट होता மனுஷன் புதிதாக்கப்படுகிறது. है। पितृ मनुष्य नया होता அந்த है। பரிசுத்தாவின் இருதயத்துல ஊற்றப்படணும். वो पवित्र आत्मा तुम्हारे मन में डाला அந்த जाए। பிரியமா இருக்கிற அந்த அனுபவத்துல वो प्रिय अनुभव இந்த में பிரமாணத்துல பிரியமா இருக்கணும். ये व्यवस्था पर तू प्रसन्न அப்படி रखना। போராட்டமான வேளையில वैसे लड़ाई के समय உனக்கு ஆவியானவர் உதவி செய்வார். तुम्हारे लिए पवित्र आत्मा பெருமூச்சு मदद விட்டு விட்டு करेगा। உனக்கு வேளையில ஆவியானவர் உதவி செய்வார். जब तू लंबे सांस छोड़ता तभी पवित्र आत्मा तुम्हें मदद அப்படிப்பட்ட करेगा। வேளையில பரிசுத்தாவினர் உனக்கு உதவி செய்வார். पवित्र आत्मा तुम्हें मदद करेगा। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो को पत्र எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे। அங்க எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் रोमियो 8वां अध्याय 26வது வசனம். 26 वचन। ரோமர் 8:26. रोमियो 8:26। அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது வேண்டியது என்று அறியாதிருக்கபடியால் ஆவியானதாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டியது செய்கிறார். इसी रीति से आत्मा भी हमारी दुर्बलता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आप ही ऐसे आहे भर भर कर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है। ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டியது செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். और मनों को छाछने वाला जानता है कि आत्मा की मनसा क्या है, क्योंकि वह पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार विनती करता है। இந்த பாருங்க, நாம் முந்தின மனிதன் ஆதாமுடைய சாயல்ல தான் இருக்கிறோம். हम तो जो पहले मनुष्य आदम के स्वभाव में रहता है। ஆதாமுடைய சுபாவம் இருக்கிறது. आदम के स्वभाव हमारे अंदर है। நமக்குள்ள என்ன இருக்கிறது? हमारे अंदर क्या இந்த है? பிரமாணத்துக்குறமாக வேறொரு பிரமாணம் இருக்கிறது. ये व्यवस्था के विरोध से एक दूसरे அதை व्यवस्था। சரியா கண்டுபிடிச்சுக்கிறவன் தான் பரிசுத்தவான். पहले जो ठीक से उस दूसरे व्यवस्था को पहचानता वो ही அதை अच्छे சரியா पवित्र இந்த प्रजा। பிரமாணத்துக்குறமாக வேறொரு பிரமாணம் இருக்கிறது. ये व्यवस्था के विरोध से एक दूसरी व्यवस्था। இதை சரியாக நீ கண்டு கொண்டால் इस विषय को तो ठीक पहचाना। நீங்கள் கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம்ங்கிறதிலே நீங்கள் இன்னும் வளர்ந்து விடலாம். तब तुम मसीह के लंबाई चौड़ाई गहराई ऊंचाई में और बढ़ोती இந்த हो। பிரமாணத்து மேல பிரியமா இருக்கிறீங்க. तो ये व्यवस्था पर प्रसन्न है, ஆனா உனக்கு வேறொரு பிரமாணம் வந்து போராடுது. लेकिन तुम्हारे अंदर दूसरे एक व्यवस्था लड़ रहा ஆனா है। இந்த பிரமாணத்துல நீங்கள் சரியாக உறுதியாக இருக்க வேண்டும். तुम इस व्यवस्था में ठीक रखना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा हो। அப்படி பெருமூச்சு விட்டு கொண்ட வேளையில தான் वैसे हम लंबे सांस ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். पवित्र आत्मा तुम्हारे लिए அப்போஸ்தலன் सहायता करता है। பவுல், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை और விடுவிப்பார் கேட்கிறார். प्रेरित पौलुस ने कहा, मैं अभागा मनुष्य हूं, कौन मुझे ரோமர் छुड़ाएगा। 7:24 வாசிக்கிறோம். रोमियो 7:24। நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மனுஷத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார்? मैं अभागा मनुष्य हूं, कौन है मुझे ये मरणगार शरीर से छुड़ाएगा। ஆண்டவராகிய இயேசுவே விடுதலையாக்குறவர். प्रभु यीशु ही छुड़ाता நம்முடைய है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். मैं अपने प्रभु यीशु मसीह के द्वारा धन्यवाद देता அப்படிப்பட்ட हूं। வேளையிலே பெருமூச்சு விட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது वैसे तो लंबे सांस के साथ प्रभु மனதிலே को धन्यवाद। தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். आमीन। मैं अपने मन से परमेश्वर को व्यवस्था के लिए और मेरे शरीर से पाप की व्यवस्था के लिए सेवा करता 8ஆம் हूं। அதிகாரம் 1வது வசனம். 8वां अध्याय पहला। ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தினிடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. अतः अब जो मसीह यीशु में है उन पर दंड की आज्ञा नहीं, क्योंकि वे शरीर के अनुसार नहीं वरन आत्मा के अनुसार चलते हैं। அப்ப என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவளை நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாக இருக்கணும். आमीन। ऐसे समय में तो मसीह पर रखना, மாம்சத்துக்கு உட்பட்டவளா மாறக்கூடாது. शरीर पर नहीं रखना। நீங்க வேலையில் அப்படிப்பட்ட வேலையில் என்ன செய்யணும்? ऐसे समय में நீங்கள் பிரமாணத்துக்குறமாக வேறொரு பிரமாணம் போராடி இருக்க வேலையில் तुम्हारे मसीह की व्यवस्था के विरोध से एक दूसरे व्यवस्था लड़ते समय ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நீங்க பெருமூச்சு விட்டு கொண்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். तुम लंबे सांस छोड़ के प्रभु की इच्छा के लिए सौंप दो। அப்படி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க வேலையில ऐसे लंबे सांस लेते समय ஆவியானவர் உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்கிறார். पवित्र आत्मा तुम्हारे दुर्बलता में सहायता நீங்க करेगी। உணர்ந்துறீங்க,
तुम तो पहचानता எனக்கு இந்த பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொரு பிரமாணம் என் சரீரத்தில் இருக்கிறது. मेरे शरीर में एक दूसरे व्यवस्था है இதை உணர்றதுக்காக தான் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றார். ऐसे तो समझ पाने के लिए तो विनती करना. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல इफिसियों 3 अध्याय நீ அங்கே வாசிக்கிறோம் அந்த 19வது வசனத்துல சொல்கிறார். 19 वचन அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். और मसीह के उस प्रेम को जान सको जो ज्ञान से परे है कि तुम परमेश्वर की सारी भरपूरी तक परिपूर्ण हो जाओ. அப்ப இத உணரணும். சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணரணும். आमीन. मसीह का लंबाई चौड़ाई गहराई ऊंचाई को तो समझ पाओ. நீங்க பாருங்க, உணர்வடைஞ்சா तो समझ पाएगा நிச்சயமாகவே सचमुच சபையிலையும் அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பீங்க. कलीसिया में भी तुम उस प्रेम को प्रकट करेंगे. எதை உணரணும்? तो क्या समझ पाना? உன்னுடைய புறம்பான மனுஷன் அழிக்கப்படும் போது, तेरे भीतर की मनुष्य बाहर बाहर के की मनुष्य அதாவது அவுட்வர்ட் மேன், आमीन, बाहर की मनुष्य கிறிஸ்துவின் பாடுகள் வரும்போது जब मसीह के दुख இந்த आएगा பிரமாணத்துக்கு விரோதமாக வேறு பிரமாணம் போராடுது. इस व्यवस्था के विरोध से दूसरे व्यवस्था लड़ रहा है. அதை சரியாக நீ கண்டுகொண்டு और ठीक से तू पहचान நீ அவரையே ஸ்தோத்தரித்து तो उनको स्तुति करके சரியாக உணர்ந்து கொண்டால் ठीक समझ पाएगा. நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். सचमुच पवित्र आत्मा तुम्हें அவர் सहायता தேவ சித்தத்தின்படி உங்களுக்கு உதவி करेगा. செய்வார். परमेश्वर की इच्छा के अनुसार तुम्हें பரிசுத்த सहायता ஆவியின் இருதயத்தில் ஊற்றப்படும். करेगा. पवित्र आत्मा तुम्हारे मन में डाला அந்த जाता है. அன்பு உன்னை वो வெட்கப்படுத்த प्रेम तुम्हें लज्जित नहीं देता. அப்பொழுது தேவ அன்பு तब परमेश्वर का प्रेम உன்னை அன்பின் ஆழத்துக்குள்ள கொண்டு போகிறது. परमेश्वर का प्रेम तुम्हें गहराई में खींच உயரத்துக்குள்ள கொண்டு போறது, ले, ऊंचाई में ले जाता, நீளத்துல கொண்டு போறது, लंबाई में ले जाता, அகலத்துல கொண்டு போறது. चौड़ाई में ले जाता. இது நமக்கு தேவைப்படுகிறது. ये हमारा जरूरत है. இது இப்படி இதுல வந்துட்டோம், அந்த அன்பின் நிறைவுக்குள்ள வந்துட்டோம். वैसे हम प्रेम के भरपूर में आएगा நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாக உங்களுக்கு கிரியை செய்துவிடும். वो तुम्हारे विनती और विचार से गई अधिक மிகவும் அதிகமாக கிரியை செய்துவிடும். गई अधिक काम तुम्हारे लिए கணவன் करेगा. மனைவிக்குள்ள அன்பு இன்னைக்கு எப்படி இருக்குது? आजकल पति पत्नी के बीच में கணவன் प्रेम மனைவி कैसा, பிள்ளைகளுக்கு அன்பு எப்படி இருக்குது? बच्चों लोग के बीच में प्रेम कैसा, சபைக்குள்ள அன்பு எப்படி இருக்குது? कलीसिया के बीच में प्रेम कैसा, ஊழியத்துல அன்பு எப்படி இருக்குது? सेवकाई में प्रेम कैसा. இங்க இருக்கிற 6-7 பேருக்கு இவங்களுக்குள்ள அன்பு எப்படி இருக்கிறது? यहाँ जो रहता है इस परिवार 7 जनों के बीच में प्रेम कैसा, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள அன்பு எப்படி और இருக்கிறது? पिता बच्चों के बीच में प्रेम कैसा. இதை சரியானபடி நாம் நிறைவு செய்ய வேண்டும். इस विषय को ठीक हम भरपूर அப்போது करना. நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாகவே கிரியை செஞ்சுடுவார். तब तुम्हारे विनती और विचार से गई अधिक प्रभु तुम्हारे அதான் लिए करेगा. immeasurable, वो ये अपार அதாவது அளவற்ற अपार ஆசீர்வாதத்தை काम தரார். करेगा. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். तुम्हें ऐसे अपार आशीष दे. அன்பு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. आमीन. प्रेम भक्ति को उत्पन्न करता है. அறிவுல விருத்தி அடைய முடியாது. आमीन. हम अपने ज्ञान में वो बढ़ोतरी नहीं हो அறிவு सकता. பெருத்தவன் நோவு பெருத்தவன். आमीन. जो ज्ञान में भरपूर है அறிவு वो उसका दर्द बहुत அறிவு है. இருமாப்பை தான் உண்டாகும். आमीन. क्योंकि जो ज्ञान है वो गर्व को लेकर आता है. நான் இதை முடிக்கலன்னு ஆசைப்படுகிறேன். आमीन. अभी मैं खत्म करने இது वाला பெரிய ஒரு செய்தி. हूं. ये भी एक बड़ा संदेश இங்க பாருங்க, அந்த விருத்தி அடைய வேண்டும். आमीन. हम बढ़ोतरी होना. பழைய ஏற்பாட்டுல நம்ம எடுத்து உதாரணம் கொடுத்தா அப்ப நேரம் ஆயிரும். आमीन. अभी पुराना नियम में उदाहरण देगा तो ஆண்டவர் உங்களை விருத்தி அடையும்படி ஆசீர்வதிக்கிறார். प्रभु तुम्हें बढ़ोतरी के लिए आशीष மீண்டும் நாம் தேவனுடைய சமத்தை நோக்கி பார்ப்போம். हम दोबारा प्रभु की ओर கர்த்தருடைய ताके, சமத்தை நோக்கி प्रभु பார்ப்போம். की ओर ताके. ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Praise the Lord. யாபேத்தை விருத்தியாக்கின தேவன், याबेत को बढ़ाया हुआ परमेश्वर ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்கிறது. आत्मिक सेवकाई अधिक तेजोमय, 100 மடங்கு அல்ல, 100 गुना नहीं, 1000 மடங்கு அல்ல. 1000 गुना नहीं. நீ வேண்டிக் கொடுக்க நினைப்பதற்கு அதிகமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். वो तुम्हारे विनती और विचार से गई अधिक अपार काम करता. புறமான மனுஷன் அழிக்கப்பட்டாலும் हमारे बाहर के मनुष्य नष्ट होते जाता, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். परंतु भीतर के मनुष्यत्व दिन प्रतिदिन नया होते जाता. உள்ளான மனுஷன் भीतर मनुष्य, உள்ளான மனுஷன் भीतर मनुष्य பிரமாணத்தை பிரியமா இருக்கிறான். व्यवस्था पर प्रिय है, ஆனால் ஒரு சரீரத்துல परंतु तुम्हारे शरीर வேறொரு பிரமாணத்தை இருக்க दूसरे காட்டுகிறார். एक व्यवस्था है. அது போராடுகிற வேளையில, वो तुझसे लड़ते समय, ஓ thank you Jesus, धन्यवाद यीशु, அது போராடுகிற வேளையில वो तुमसे लड़ते समय கிறிஸ்துவின் உபத்திரத்தை, मेसिया के ऊपर கிறிஸ்துடைய பாடுகளை, मेसिया को बोझ நிந்தைகளை,
अपमान நீ சகித்து கொண்டு तो सहना है ஓ பெருமூச்சு விடும்போது तो लंबे सांस छोड़ते समय ஆவியானவர் தாமே உனக்கு உதவி पवित्र செய்வார். आत्मा तुम्हारे लिए मदद- பரிசுத்தாவினுடைய இருதயத்தில் ஊற்றப்படும். पवित्र आत्मा तुम्हारे मन में डाला அது जाएगा நீளமாக, ओ लंबाई से அகலமாக, चौड़ाई से உயரமாக, ऊंचाई से ஆழமாக गहराई से பரிசுத்தவான்களோடு சேர்ந்து पवित्र लोगों के साथ தேவனுடைய அன்பை परमेश्वर को உணர்ந்து கொண்டு समझ पा இன்னும் தேவனை உயர்த்த और भी परमेश्वर को கர்த்தர் இந்த நாட்களே கிருபை தருவாராக. इस दिन में अनुग्रह दे। தேவனுடைய சபையிலே परमेश्वर की मंडली में அன்பின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ऐसे अभिषेक उठेला சபை விருத்தி, कलीसिया के बढ़ो ஊழிய விருத்தி, सेवकाई के बढ़ो எங்கள் குடும்பத்தில விருத்தி, हमारे परिवार में बढ़ो கிருபையில விருத்தி, अनुग्रह में बढ़ो வரங்கள்ல விருத்தி, वरदान में बढ़ो பலத்தில விருத்தி, बल में बढ़ो சகல காரியங்களை விருத்தி, सारे विषय में बढ़ो விருத்தி அடைய செய்ய बढ़ोतरी देगा ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். El cerveza viva tú y el será cerveza viva tú yo que tú స్తుతించే ఆరాధన 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 தூயவரே சர்வ வல்லவர் நீரே. தூயவரே தூயவரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமகே ஆராதனே ஆராதனே ஆராதனே. கிறிஸ்துவுடைய உபத்திரங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது जब मेसिया का उपद्रव निंदा अपमान बोझ आते समय நாங்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்படும் போது, हम मसीह पर रहेगा சகித்துக் கொள்ளும் போது, हम सकेगा கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் போது, मेसिया पर रहेगा பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கும் போது हम लंबे सांस छोड़कर பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். आत्मा तुम्हें सहायता பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा தேவ சித்தத்தின்படி உதவி செய்வார். परमेश्वर की इच्छा உன் के अनुसार இருதயத்திலே பரிசுத்த தேவ அன்பு ஊட்டப்படும். हमारे मन में पवित्र அந்த आत्मा நம்பிக்கை डालो। வெட்கப்படுத்தாது. वो आशा तुम्हें लज्जित நீ नहीं வேண்டிக் கொள்ளுக்கு நினைப்பதற்கும் हमारे विनती और विचार அதிகமாக கிரியை செய்கிறவர். यही अधिकारी immeasurable blessings और आशीष 1000 மடங்கல்ல 100 மடங்கல்ல அளவற்ற அன்பினால் அளவற்ற ஆசீர்வாதத்தினால் திருச்சபையை நிரப்புவாராக, ஊழியத்தை நிரப்புவாராக, குடும்பத்தை நிரப்புவாராக. அன்பின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்திலே ஊற்றப்படட்டும். आइए प्रार्थना करें. अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु